நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 16 தொடக்கம் 30. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம், மருத்துவரே உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நகூமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றையெல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ராயலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரவேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவைச் சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். சிந்தனை: இயேசுவின் சொந்த ஊர் மக்கள் இயேசுவுக்கு எதிராக செயலாற்றியமை, அவரை கொல்ல முயற்சித்தமை மிகவும் ஆச்சரியமானது ஒன்றாக இருக்கின்றது. இயேசு அப்போதுதான் தொழுகை கூடத்திற்குள் செல்லுகின்றார். எசாயா இறைவாக்கினரின் சுருளேட்டில் இருந்து வாசிக்கின்றார். ஆண்டவரின் ஆவி என்மேலே என்று வாசிக்கத் தொடங்கி, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் என்று வாசித்து கொண்டு செல்லுகின்றார். இயேசுவின் பணி இங்கு தெளிவாக சொல்லப்படுகின்றது. இயேசுவே மெசியா, அவரே தந்தையால் அனுப்பப்பட்டவர். அவரிலே இறைவாக்குகள் யாவும் நிறைவேறுகின்றன. ஆயினும் இயேசு புறக்கணிக்கப்படுகின்றார். மலை உச்சியில் இருந்து அவரை தள்ளி கொல்லும் அளவுக்கு அவர் புறக்கணிக்கப்படுகின்றார். இங்கே இயேசுவின் மட்டில் மக்கள் கொண்டிருந்த உச்சக்கட்ட உணர்ச்சியின் செயற்பாட்டை விளங்கிக் கொள்வது கடினமாக உள்ளது. சிலர் இயேசுவை அன்புடன் பின் செல்ல வந்தவர்கள், மற்றவர்கள் இயேசுவின் உயிரை எடுக்க வந்தவர்கள். பெரும்பான்மை மக்களின் கோப வெறி, அவர்களின் உச்சக்கட்ட உணர்ச்சி எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கின்றது. அதாவது, இயேசுவின் வார்த்தைகளை நாம் கேட்கும்போது அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. அவரது வார்த்தைகளை, இயேசுவை புறக்கணிக்கின்ற போது அலட்சியம் வந்து விடுகின்றது. ஆனால் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவற்றை விளங்கி கொள்ளுகின்ற போது அது எம்மிடம் இருந்து எமது பதிலை எதிர்பார்க்கின்றது. அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளாத போது
நாம் இயேசுவை புறக்கணிக்கின்ற சோதனைக்குள் தள்ளப்படுகின்றோம். இயேசு தமது வார்த்தைகளை நாம் அன்புடன் கேட்டு அதன் அடிப்படை செய்தியை விளங்கிக் கொண்டு அதற்கு பதிலளிக்க வேண்டுமென்று எம்மிடம் இன்று எதிர்பார்க்கின்றார். நாங்கள் பேரார்வத்துடனும் அர்ப்பணிப்புடனும் தம்மை பின்பற்ற வேண்டுமென்று அவர் விரும்புகின்றார். அவர் கற்பிப்பதை நாம் நம்ப வேண்டுமென்று விரும்புகின்றார். அவற்றின் பலனாக எமது வாழ்வை நாம் மாற்றி அமைக்க வேண்டுமென்று அவர் விரும்புகின்றார். இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத, புரிந்து கொள்ளாத, தம் வாழ்வை மாற்றி அமைத்து கொள்ளாத அவ்வூர் மக்கள் இயேசுவை கொலை செய்ய துணிந்து நின்றதை இன்று சிந்திப்போம். இவ்வாறே நாங்களும் அவருடைய வார்த்தைகளை புறக்கணித்துவிட்டு எமது வாழ்வை மாற்றிக்கொள்ளாத போது நாமும் இயேசுவை கொல்வதற்கு தள்ளப்படுவோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். செபம். ஆண்டவரே, நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்று நீர் விரும்புகின்ற உண்மைகளை எங்களுக்கு சொல்லித்தாரும். அவற்றை நாம் மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ள எங்களை பயன்படுத்தியருளும். ஆமென்.